வணக்கம், நான் உங்கள் ஷெஃப் முரளிதரன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிஷ் வந்து பார்த்திங்க அப்படின்னா 2 டிஷ். இத்தனை நாள் நம்ம வந்து ஒரு டிஷ் தான் பார்த்தோம். இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா 2 டிஷ் நம்ம பார்க்க போகிறோம். என்னென்ன டிஷ் அப்படின்னா, முதல்ல வந்து வெஜிடபிள், அதாவது வந்து கேரட், பீன்ஸ், காலிஃப்ளவர் ஸ்டஃப் பண்ண ஒரு சப்பாத்தி. ஸோ நம்ம ஏற்கனவே க்ரீன் பீஸ் சப்பாத்தி பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி இன்றைக்கி வந்து கேரட், பீன்ஸ், காலிஃப்ளவர் போட்ட மிக்ஸ் வெஜ் ஸ்டஃப்டு சப்பாத்தி. இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா கோபி கீமா ஊத்தாப்பம். ஸோ இது வந்து காலிஃப்ளவரில் பண்ணுறது, இது வந்து நம்ம வெஜிடபிள் பண்ணி பண்ணுறது. ஸோ 2 ஐட்டங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ரெண்டுத்துமே வந்து ஒரே சேம் வந்து உங்களுக்கு எல்லாமே ப்ரொவிஷன்ஸ், வெஜிடபிள்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன், வீடியோவிலே காட்டிருக்கேன். ஸோ ஏற்கனவே நீங்கள் எல்லோரும் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணுறீங்க. ஸோ வந்து எல்லோரும் வந்து கமெண்ட் பண்ணுறீங்க, ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறுபடியும் எனக்கு பண்ணுங்கள், அடுத்தது வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஷெஃப் முரளிதரன். கோதுமை மாவு 250 கிராம், சால்ட் தேவையான அளவு, ஆயில் சிறிதளவு, சில்லி பவுடர் சிறிதளவு, கேரட் 1, பீன்ஸ் 2, காலிஃப்ளவர் சிறிதளவு. பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா மிக்ஸ் வெஜ் பரோட்டா அப்படிங்கிறது. பரோட்டா அல்லது வந்து சப்பாத்தி ரெண்டுத்துக்குமே சேர்ந்த மாதிரி தான் நான் உங்களுக்கு வெஜிடபிள்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்கேன். என்னென்ன வெஜிடபிள் பார்த்தீங்க அப்படின்னா இதில் பாருங்கள், கேரட் இருக்குது, காலிஃப்ளவர் இருக்குது, பீன்ஸ் இருக்குது. இதெல்லாம் வந்து என்ன பண்ணணும்னா, கேரட்டை வந்து நீங்கள் என்ன பண்ணணும், கிரேட் பண்ணுற மாதிரி, அதாவது வந்து திருகிறது அப்படின்னு பேர். கிரேட் பண்ணிவிட்டு நீங்கள் அதே மாதிரி காலிஃப்ளவரை வந்து ஃபைனாக சாப் பண்ணிக்கணும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பீன்ஸ் இருக்கு இல்லையா, அதையும் வந்து நீங்கள் நல்லா நைஸாக வெட்டிக்கணும். அதன் பிறகு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கேரட் வந்து கொஞ்சம் தண்ணி விடக்கூடியது, பீன்ஸும் கொஞ்சம் தண்ணி விடக்கூடியது, காலிஃப்ளவர் வந்து ஸ்டிஃபாக இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணணும்னா, முதல்ல என்ன பண்ணணும், இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சால்ட் ஆட் பண்ணணும். இந்த சால்ட் ஆட் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா லைட்டாக சால்ட் ஆட் பண்ணுங்கள். எதுக்கு அப்படின்னா, நம்ம கோதுமாவில் இந்த வெஜிடபிள் சேரும்போது இதில் சால்ட்டே இல்லாமல் இருக்கும். ஸோ அதனால் என்ன பண்ணுவோம், இதில் லைட்டாக சால்ட் ஆட் பண்ணோம். அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு வந்து காரத்துக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா, சப்பாத்தியில் நம்ம வந்து வெறுமனா காரமே இல்லை, இந்த வெஜிடபிள் சேரும்போது கொஞ்சம் லைட்டாக காரம் இருக்கணும். அதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, கொஞ்சோண்டு நம்ம ரெட் சில்லி பவுடர் எதுக்கு சேர்க்குறோம் அப்படின்னா, கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா பார்த்தீங்கன்னா பாருங்கள், இதில் வந்து கேரட் வந்து ஒரு மாதிரி ஆரஞ்சு கலர் இருக்கு இல்லையா, பீன்ஸ் வந்து க்ரீன் கலர், காலிஃப்ளவர் வந்து ஒயிட்டு. கொஞ்சம் அது கூட இந்த ரெட் சில்லி பவுடர் நீங்கள் சேர்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லைட்டாக தான் பண்ணணும், ரொம்ப ஜாஸ்தி பண்ணக்கூடாது. வேணும்னா க்ரீன் சில்லி போடலாம். க்ரீன் சில்லி போட்டிங்க அப்படின்னா குழந்தைங்க சாப்பிட முடியாது, ஏன்னா அது கடிச்சுன்னா காரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்காக நீங்கள் லைட்டாக க்ரீன் சில்லி பவுடர் போட்டுட்டு, இதில் என்ன மெயினாக அப்படின்னா 3த்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா புழியணும். ஏன்னா கேரட்டில் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி விடும் இல்லையா. ஸோ இப்போ நான் உங்களுக்கு அது பண்ணி காட்டுறேன் பாருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து 3த்தையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, அதை பாருங்கள், இதில் வந்து லைட்டாக தண்ணி வரும் பாருங்கள். ஸோ இந்த தண்ணி வந்து இருந்தது அப்படின்னா நம்ம வந்து கோதுமை மாவில் ஆல்ரெடி நம்ம தண்ணி விட்டு சப்பாத்திக்குன்னு பிசைகிறோம். ஸோ அந்த தண்ணி இல்லாமல் இருக்கணும்னா நீங்கள் என்ன பண்ணணும், ஃபுல்லாக நல்லா புழிஞ்சிடணும். இதை பாருங்கள், நல்லா புழிஞ்சிங்க அப்படின்னா இப்போது இதன் பிறகு வந்து பார்த்தீங்கன்னா இதை பாருங்கள், இப்போ இந்த உதிராக வரும்போது இதில் ஆல்ரெடி சால்ட் ஆட் இருக்குது, ப்ளஸ் வந்து காரம் இருக்குது. உங்களுக்கு வந்து எல்லாமே நல்லா இதை மெயினாக என்னென்னா வதக்கக்கூடாது. நீங்கள் வதக்குனீங்க அப்படின்னா அந்த காய்கறி வந்து என்னென்னா ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, அதனுடைய கலரும் போயிடும், நல்லாவும் இருக்காது. கொஞ்சம் லைட்டாக ரா இருக்கிற மாதிரி இருந்தீங்கன்னா தான் நல்லாயிருக்கும். பாருங்கள் எவ்வளோ தண்ணி இருக்குது பாருங்கள். இந்த தண்ணியோடு நீங்கள் சப்பாத்தியில் ஸ்டஃப் பண்ணும்போது என்ன ஆகுனா, இந்த தண்ணி சேரும்போது உங்களுக்கு சப்பாத்தி வந்து ஒரு மாதிரி கொலன்னு ஆகிட்டு சப்பாத்தியாக வராது. ஸோ பாருங்கள், இப்போ வந்து இனிமேல் நீங்கள் இது மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆகும், நல்லா ஃப்ரீயாக பொலன்னு இருக்கும். இது மேலே நீங்கள் ஸ்டஃப் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். அடுத்து உங்களுக்கு உருண்டையில் வச்சு உங்களுக்கு ஸ்டஃப் பண்ணி காட்டுறேன். இப்போ நம்ம சப்பாத்தி வந்து ஸ்டஃப் பண்ணுறது எப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம். ஆல்ரெடி சப்பாத்தி நம்ம க்ரீன் பீஸ் சப்பாத்தி ஸ்டஃப் பண்ணோம் இல்லையா, அதே மெத்தடில் தான் வந்து பண்ணணும். லைட்டாக நீங்கள் வந்து என்ன பண்ணணும், கொஞ்சம் சின்னதாக தீர்த்துக்கிட்டு பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து பூரணம் மாதிரி வைக்கணும் நம்ம. இப்போ பாருங்கள், ஸோ இது வந்து என்ன பண்ணணும், இதை பாருங்கள், ரொம்ப நிறையா வந்து இதில் வந்து ஸ்டஃப் பண்ணக்கூடாது. நீங்கள் ஸ்டஃப் பண்ணிங்கன்னா ஆல்ரெடி வந்து உங்களுக்கு வந்து இது மாதிரி ஆகிடும். ஏன்னா கேரட்டில் நம்ம புழிஞ்சிருந்தாலும் கொஞ்சம் தண்ணி விடக்கூடிய ஐட்டம் தான். அதனால் நம்ம என்ன பண்ணோம், லைட்டாக சின்னதாக தான் நம்ம வந்து கொஞ்சமாக வச்சுக்கிட்டு தீர்த்தணும்.
இப்போ பாருங்கள் தீர்த்தும் போதே பார்த்தீங்க அப்படின்னா அந்த கேரட்டு பீன்ஸு இதெல்லாம் வந்து உங்களுக்கு நல்லா வெளியில் தெரிகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும், அதுக்கு தகுந்த மாதிரி அழகாக பொறுமையாக தீர்த்திக்க வேண்டியதான். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இது வந்து சப்பாத்தி தீர்த்தியாச்சு. இது மாதிரி தீர்த்தும் போது பார்த்தீங்கன்னா லைட்டாக கொஞ்சம் அந்த மேலே தெரியத்தான் தெரியும். அதனால் நீங்கள் என்ன பண்ணணும்னா கொஞ்சம் 2 பக்கமும் பொறுமையாக மாற்றி மாற்றி தீர்த்தணும். இதை பாருங்கள், இப்போ இதில் வந்து இந்த பக்கம் திருப்பி காட்டுறோம் பாருங்கள். ஸோ இந்த பக்கமும் இது மாதிரி இருக்கிற மாதிரி நல்லா பொறுமையாக அழகாக தீர்த்தணும். இது வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைங்க வந்து ஒரு சில குழந்தைங்கள்லாம் என்ன பண்ணணும்னா வெஜிடபிள்ஸ் சாப்பிடாது. அந்த குழந்தைங்கள்லாம் என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி கேரட்டை கிரேட் பண்ணி பீன்ஸ் இதெல்லாம் பண்ணி சப்பாத்தியாக கொடுக்கும்போது அந்த குழந்தைங்களுக்கு வந்து என்னென்னா ஒரு இன்ட்ரெஸ்டடாக இருக்கும். ஏன்னா இதில் எல்லாமே பாயில் ஆகிருக்கும். ஸோ வந்து நல்லா இருக்கும்போது குழந்தைங்களுக்கு நல்லது, ஹெல்த்துக்கு நல்லது. ஏன்னா கேரட்டே வந்து என்ன சொல்லுவாங்க, சாப்பிட்டா கண்ணுக்கு நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பீன்ஸ் ஒரு விட்டமின் மாதிரி தான், அதில் காலிஃப்ளவர் நம்ம சேர்த்துருக்கோம். ஸோ எல்லாமே சாப்பிடும்போது உங்களுக்கு வந்து ஒரு விட்டமின் மாதிரி தான். அதனால் அந்த குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. இதுக்கு வந்து குருமா வந்து சாப்பிட்டீங்க அப்படின்னா, ஏன்னா ஆல்ரெடி குருமாவில் வெஜிடபிள் எல்லா வெஜிடபிளுமே இருக்கும். அதனால் இதுக்கு வந்து என்ன பண்ணணும், கடி அல்லது வந்து இது மாதிரி தான் சாப்பிடணும் சைட் டிஷ் வந்து. ஸோ டேஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லா அருமையாக இருக்கும். அந்த குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடும். ஸோ வந்து குழந்தைங்களுக்கு நல்லா வந்து கிறிஸ்பினஸ் வரணும். ரொம்பவும் நீங்கள் வந்து வேகக்கூடாது. அதே மாதிரி ரொம்ப வெந்தது அப்படின்னாலும் இது என்ன ஆகும்னா ரஃப்பான மாதிரி ஆகிடும். அதனால் நீங்கள் வந்து நார்மலாக சப்பாத்தி எப்படி போட்டு எடுப்பீங்களோ அதே மெத்தடில் தான் போட்டு எடுக்கணும். இதுதான் மெத்தடு. இப்போ நீங்கள் உங்களுக்கு கல்லில் போட்டு எடுக்கிறத காட்டுறேன். இப்போ நம்ம சப்பாத்தி கல்லில் போட்டிருக்கோம். ஸோ கல்லில் போடும்போதே நீங்கள் என்ன பண்ணணும்னா அந்த லைட்டாக வந்தது இல்லையா, அந்த வெளியில் லைட்டாக தெரிகிற மாதிரி அந்த பகுதியை ஃபஸ்ட்டு நீங்கள் போடணும். எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா அந்த பகுதி வந்து உங்களுக்கு வந்து கல்லில் சீக்கிரம் வெந்துடும். ஏன்னா இந்த பகுதியில் வந்து வேகலை பாருங்க. அதனால என்ன பண்ணணும், முதல்ல அந்த பகுதியை தான் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வேக வைக்கணும். ஒரு 2 நிமிஷம் நம்ம சப்பாத்தி எப்படி கிரீன் பீஸ் சப்பாத்தி எப்படி பண்ணோம் அதே மாதிரி நீங்கள் வந்து சைடில் நல்லா அழுத்தி விடணும். இது வந்து நான் நல்லா வந்து சின்ன சப்பாத்தியாக தீர்த்திருக்கேன் உங்களுக்கு சாம்பிளுக்காக. நீங்கள் எப்போதும் சப்பாத்தி உங்களுக்கு என்ன சைஸில் விருப்பமோ அந்த மாதிரி சைஸில் தீர்த்திக்கலாம். பாருங்க, இப்போ வந்து ஆல்ரெடி ஒரு வெந்திருக்கு. இப்போ கேரட் நம்ம ஏன் கிரேட் பண்ணி போடுறோம் அப்படின்னா இதுதான் சீக்கிரமாக வெந்துடும். உங்களுக்கு வந்து பீன்ஸ் இதெல்லாம் வந்து காலிஃப்ளவர்லாம் நீங்கள் சின்னதாக நைஸாக கிரேட் பண்ணி போட்டிங்கன்னா இன்னும் நல்லது. ஆனால் மிக்சியிலலாம் அரைக்கக்கூடாது. அதே மாதிரி வந்து நீங்கள் நைஸாக வெட்டி போடணும். பாருங்க, இப்போ ஆல்ரெடி இதுலேயும் வெந்திருக்கு. இப்போ அதே மாதிரி இந்த பகுதியும் திருப்புறோம் பாருங்க. இதோ இப்போ இது ஆல்ரெடி வெந்திருக்கு சப்பாத்தி. இதன் பிறகுதான் நீங்கள் வந்து என்ன பண்ணணும், எண்ணெயை வந்து லைட்டாக ஸ்ப்ரே பண்ண மாதிரி தான். எப்பயுமே நம்ம சொன்ன மாதிரி தான் லைட்டாக எண்ணெய் ஸ்ப்ரே பண்ணணும். இதுக்கும் சரி, ஜாஸ்தி நீங்கள் ஆயில் போடக்கூடாது. ஸோ சப்பாத்தி வந்து நல்லா திருப்பி வேக வைக்கணும். ஏன்னா இதில் வந்து நல்லா அந்த காய்கறிகள் நல்லா வேகணும். இதை பாருங்கள், நல்லா உப்புசம் வருது பாருங்கள். எப்போயுமே நம்ம சப்பாத்தியே அந்த சைடில் அழுத்துறோம் அப்படின்னா அந்த நல்லா வேகிறதுக்காக தான் உள்ளுக்குள்ளே. இல்லைன்னா என்ன ஆகும், இதை பாருங்கள் நல்லா உப்புசம் வருது பாருங்கள். ஸோ இதை இந்த மாதிரி வந்து வரும்போது உங்களுக்கு வந்து சப்பாத்தி நல்லா வெந்திருக்கும், சாஃப்ட்னஸ் இருக்கும். இந்த சப்பாத்தி மாவுக்கெல்லாம் வந்து பாதி பேர் ஒரு சில பேர் சொல்லுவாங்க அது எண்ணெய் போடணும் அதை போடணும், அப்போ தான் ஆயில் நல்லா சப்பாத்தி வரும், தயிர் போடணும் அப்படிலாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் போடணுங்கிற அவசியமே இல்லை. வெறும் தண்ணி உப்பு இது பண்ணாலே உங்களுக்கு நல்லா சப்பாத்தி சாஃப்டாக இருக்கும். அதை பாருங்கள், ஒன்றுமே நான் போடல இதில். பாருங்கள் எவ்வளோ நல்லா உப்புசம் வருது, நல்லா சாஃப்ட்னஸ் இருக்கும் சப்பாத்திக்கு. கிட்டத்தட்ட இந்த சப்பாத்தி வந்து பார்த்தீங்கன்னா வெஜிடபிள்ஸ் சேர்க்கறதுனால ஒரு 3 to 4 hours வரைக்கும் அந்த சாஃப்ட்னஸ் இருக்கும். அதுக்கு மேலே போகக்கூடாது. அதுக்கு மேலே வச்சிங்கன்னா அந்த வெஜிடபிள்ஸினுடைய அந்த தண்ணியெல்லாம் காயும் போது சப்பாத்தி ரஃப்பாக தான் இருக்கும். குழந்தைங்களுக்கு லஞ்சுக்கு நீங்கள் வேணாலும் பண்ணி கொடுக்கலாம், விரும்பி சாப்பிடுவாங்க குழந்தைங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இது வரைக்கும் நம்ம வந்து ஸ்டஃப்டு அந்த சப்பாத்தி வெஜிடபிள் சப்பாத்தி பார்த்தோம். இப்போ இனிமேல் நம்ம பார்க்குறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கோபி கீமா ஊத்தாப்பம், அதனுடைய மெத்தட் எல்லாம் வரும் பாருங்கள். இப்போ நம்ம பண்ண போகிறது காலிஃப்ளவர் கீமா ஊத்தாப்பம். அதுக்கு எப்படின்னா இப்போது பாருங்கள், காலிஃப்ளவரை நம்ம முதல்ல கிரேட் பண்ணிக்கணும். ஏன் கிரேட் பண்ணணும் அப்படின்னா நல்லா நைஸாக இருந்தால் தான் ஊத்தாப்பத்தில் அப்படியே போட்டு நம்ம ஸ்டஃப் பண்ணி காட்டலாம். ஸோ இப்போ இது வந்து உங்களுக்கு கிரேட் பண்ணியிருக்கேன். இதுக்கு வெங்காயம் போடணுங்கிற அவசியம் கிடையாது. வெங்காயம் வேணும்னா போட்டுக்கலாம், உங்களுடைய சாய்ஸ் தான். நான் இப்போ இது வந்து வெங்காயம் போடாமல் உங்களுக்கு வந்து வெறுமனே நான் பண்ணி காட்டுறேன், பார்த்துக்கோங்க. இந்த டர்மரிக் பவுடர் ஆட் பண்ண பிறகு உங்களுக்கு என்ன அப்படின்னா அதை பாருங்கள் இந்த மாதிரி வந்துடும். வந்த பிறகு நீங்கள் என்ன பண்ணணும், லைட்டாக இது பண்ணிவிட்டு இந்த சூட்டில் இருக்கு இல்லையா, இப்போது இதை வந்து என்ன பண்ணணும், இது கூட வந்து நீங்கள் அந்த மேலேயே வந்து என்ன பண்ணணும், இது மேலே வந்து என்ன பண்ணணும், இந்த காலிஃப்ளவர் நம்ம திருகி வச்சுருந்தோம் இல்லையா, இதை போட்டுட்டு
நீங்கள் ஆஃப் பண்ணிடணும். ஏன்னா ரொம்ப வேகவும் அவசியமே இல்லை. ஸோ அந்த சூட்லேயே வெந்துடும். கடாயினுடைய சூட்லேயே வந்துருச்சு அப்படின்னா அதன் பிறகு மேலே சால்ட் போட்டு அதை ஒரு மிக்ஸ் பண்ணிக்க வேண்டியதான் நீங்கள். இப்போ நான் அதையும் மிக்ஸ் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆல்ரெடி வந்து டர்மரிக் பவுடர் போட்டிருந்தோம் இல்லையா? போட்ட பிறகு அதில் வந்து நான் என்ன பண்ணிருக்கேன், லைட்டாக சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன். சால்ட் ஆட் பண்ணதும் பார்த்தீங்கன்னா இது பாருங்கள், இப்போ இந்த மாதிரி வந்து லைட்டாக எல்லோ கலர் வந்துருச்சு அந்த காலிஃப்ளவரை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன சொல்கிறோம், சாதாரணமாக வேகிறதே எப்படி நல்லா கொதிக்கிற வெந்நீரில் போட்டாலே காலிஃப்ளவர் போட்டதுமே வெந்துடும் சொல்கிறோம். அப்படி இருக்கும்போது இந்த கடாயினுடைய சூட்டில் அழகாக வந்து நீங்கள் அந்த ஆஃப் பண்ணிவிட்டு போட்டிங்கன்னா அப்படின்னா அதுலேயே வந்து ஆஃப் குக்கிங் ஆகிடும். அதன் பிறகு மீதி குக்கிங்கை வந்து நம்ம ஊத்தாப்பத்தில் வச்சு பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இது வந்து உங்களுக்கு வந்து நம்ம தாளிப்பு போட்டிருக்கோம். என்ன போட்டிருக்கோம், ஜீரகம், பச்சை மிளகா, கருவேப்பிலை, இதை போட்டு நம்ம பண்ணோம். ஜீரகம் ஏன் போடுறோம்னா ஒரு வாசனைக்கு. வெறும் காலிஃப்ளவர் போடுறதை விட ஜீரகம் போட்டு பச்சை மிளகா போட்டு ஒரு வாசனை, அதுக்காக தான் நம்ம போட்டிருக்கோம். இதில் கடுகுலாம் போடணுங்கிற அவசியம் இல்லை. கடுகுலாம் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா ஊத்தாப்பத்தில் கடுகு நிறையா இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அது தேவையே இல்லை. இது போதும் உங்களுக்கு. இப்போ நம்ம வந்து காலிஃப்ளவர் ஊத்தாப்பம் ரெடி பண்ணுறோம். பாருங்கள், இந்த ஊத்தாப்பத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவும் தோசை மாதிரி ஊற்றக்கூடாது. இதில் சின்னதாக ஊற்றணும். இதை பாருங்கள், அந்த ரவுண்ட் ஷேப்பில் பண்ணிவிட்டு இப்போ நம்ம என்ன சொல்லியிருக்கோம், ஏற்கனவே நம்ம வந்து ஆல்ரெடி காலிஃப்ளவரை அழகாக நம்ம இதை மாதிரி கீமா மாதிரி பண்ணி வச்சுருக்கோம். கீமா மாதிரி பண்ணி வச்சதை என்ன பண்ணணும்னா இதை பாருங்கள், இந்த மாதிரி என்ன பண்ணணும், கையில் நம்ம எடுக்கணும். எடுத்து அதில் அழகாக அது பண்ணணும். நீங்கள் கூட வந்து இந்த மாதிரி ஊத்தாப்பம் போடுறதுல ஒரு காமெடியே உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும். வடிவேல் சொல்லுவார் இல்லையா, வந்து மழைச்சாரல் மாதிரி அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி அழகாக வந்து இது பண்ணியிருக்கணும். இந்த ஊத்தாப்பத்தில் அழகாக இதை பாருங்கள். இந்த காலிஃப்ளவர் வந்து வைக்கிறதே ஒரு அழகாக வைக்கணும், ஏனோ தானோன்னு வைக்கக்கூடாது. இதை பாருங்கள், வைக்கும் போதே அழகாக நம்ம என்ன பண்ணணும், இதை இப்படி வச்சுக்கிட்டு வச்சா நான் உங்களுக்கு காட்டுறதுக்காக தான் நான் இப்படி பண்ணுறேன். ஸோ நீங்கள் வைக்கும் போதே இப்படி வைக்கணும். இப்படி வச்சிங்க அப்படின்னா அழகாக அந்த இதாக இருக்கும். நல்ல காலிஃப்ளவர் நிறையா இருந்ததுன்னா பார்க்கவே ஒரு அட்ராக்டிவாக இருக்கும். பாருங்கள், எதுக்காக நான் மஞ்சள் பொடி போட்டேன்னு இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த ஒயிட் கலர் மாவில் க்ரீன் சில்லி ஒரு பச்சை கலர், ப்ளஸ் வந்து கருவேப்பிலை வந்து உங்களுக்கு பச்சை கலர், ஜீரகம் வந்து லைட்டாக வெடித்ததும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கலர் வரும். இப்போ இந்த மஞ்சள் கலர் போட்ட காலிஃப்ளவர் பாருங்கள் எவ்வளோ அட்ராக்டிவாக இருக்கும் பாருங்கள். ஸோ உங்களுக்கு ஊத்தாப்பம் பொறுத்த வரைக்கும் சைஸ் நம்ம வந்து இதுதான் நம்ம சைஸ் ஊற்றணும். ஸோ ரொம்பவும் ரொம்ப இது வந்து நான் வந்து உங்களுக்காக வந்து இந்த பண்ணியிருக்கேன். ரொம்பவும் தடிச்சு ஊற்றக்கூடாது. இதுதான் சைஸ். இதுக்கு வந்து இது மாதிரி நெய் எண்ணெய் மாதிரி ஊற்றணும். எண்ணெய் நல்லா ஜம்முன்னு ஊற்றணும். இப்போ நீங்கள் ஊற்றுனீங்க இல்லையா, ஊற்றின பிறகு என்ன பண்ணணும், இதை பாருங்கள், இப்படி அழுத்தணும். ஸோ அழுத்தும் போது இந்த கீமா மாதிரி, அதாவது இதுதான் சொல்லுவாங்க காலிஃப்ளவர் கோபி கீமா ஊத்தாப்பம் அப்படின்னா இதுதான். கீமா அப்படிங்கிறது என்னன்னா நைஸாக ஃபைன் சாப் அப்படின்னு பேர். இப்போ இது வந்து வெந்திருக்கு. இன்னும் சொல்லப்போனால் ஒரு சில பேர் சொல்லுவாங்க சப்பாத்திக்கு ஒரு கல் வச்சுக்கணுமா, தோசைக்கு ஒரு கல் வச்சுக்கணுமா அப்படிலாம் கேட்பாங்க. இப்போ பாருங்கள், நான் எல்லாமே ஒரே கல்லில் தான் பண்ணுறேன். அதெல்லாம் ஒன்றுமே இது கிடையாது. அந்த கல்லை நீங்கள் உடனடியாக ப்ராப்பராக வாஷ் பண்ணிட்டீங்க அப்படின்னா கரெக்டாக வந்துடும். இப்போ பாருங்கள், இப்போ திருப்ப போகிறேன். பாருங்கள், ஊத்தாப்பம் அப்படின்னும் போது உங்களுக்கு இந்த கலர் வரணுங்க. ஒரு தோசையாக இருந்தாலும் சரி, ஊத்தாப்பமாக இருந்தாலும் சரி, இதுதான் கலர். உங்களுக்கு பாருங்கள், என்னமோ படம் வரைஞ்ச மாதிரி இருக்குது பாருங்கள். அந்த கலர் படம் வரைஞ்ச மாதிரி இருக்கு பாருங்க அந்த கலர். அதுதான் வந்து உங்களுக்கு தோசையிலும் இந்த கலர் வரணும், ஊத்தாப்பத்திலும் இந்த கலர் வரணும். அப்போ உங்களுக்கு நல்லா பார்க்கவே வந்து ஒரு பக்கம் வந்து அந்த காலிஃப்ளவருடையது, இன்னொரு பக்கம் இதாக இருக்கும் பாருங்க. இப்போ இதை வந்து என்ன பண்ணணும், மறுபடியும் எகைன் வந்து நீங்கள் லைட்டாக அழுத்தணும். ஏன் அப்படின்னா அந்த ஏற்கனவே நம்ம அழுத்திருந்த காலிஃப்ளவரோட சேர்த்து அழுத்தும் போது கரெக்டாக இருக்கும். ரொம்பவும் அழுத்திட்டீங்க அப்படின்னா எல்லா காலிஃப்ளவரையும் தோசைக்கல்லிலே ஒட்டிக்கும். இன்னொன்று வந்து இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவும் ஹைஃபை சூடில் வைக்கக்கூடாது. ஏன்னா காலிஃப்ளவர் சூடு வந்து ஒரு மாதிரி கருகிடும். இப்போ நான் வந்து பாருங்கள், இது வந்து வெந்திருக்கு ஆல்ரெடி. இதை பார்த்தீங்களா எப்படி இருக்கு பாருங்கள். உங்களுக்கு அந்த மேலே வந்து ஒரு ரோஸ்டர்டு மாதிரி ஆயிருக்கு பாருங்கள். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டேஸ்ட் நல்லா இருக்கும். இன்னும் கொஞ்சம் நீங்கள் வந்து நல்லா முருக விடுறீங்க அப்படின்னா என்னன்னா உங்களுக்கு இன்னும் நல்லா வந்திருக்கும். ரொம்பவும் முருக விடக்கூடாதுங்க. இதை பாருங்க, இதுதான் காலிஃப்ளவர் கோபி கீமா ஊத்தாப்பம். ஸோ இதை வந்து என்ன பண்ணணும், இதை பாருங்க எப்படி இருக்கு பாருங்க. இது வந்து உங்களுக்கு வந்து ஒரு பார்த்தாலே தெரியும் இன்னும் வேகலை. ஏன் வேகலை அப்படின்னு சொல்றேன்னா, இந்த தோசை எடுக்கும் போதே பார்த்தீங்கன்னா இதை பாருங்க ஒரு மாதிரி வந்து ஃப்ளெக்சிபிள் ஆகுது பாருங்க. ஸோ அதனால இன்னும் வேகலை. நான் எப்பயுமே சொல்லியிருந்தேன் உங்களுக்கு நிறைய விளக்கம் கொடுக்குறேன் அப்படின்னா. ஏன்னா எனக்கு தெரியும் இந்த விளக்கம் ஏன் கொடுக்குறேன் அப்படின்னா இந்த மாதிரி தான் பண்ணிடுவாங்க. ஒரு சில பேர் எடுத்து போட்டுட்டாங்கன்னா
ஊத்தாப்பத்தில் வந்து வெந்திருக்காது, மாவா இருக்க மாதிரி இருக்கும். இப்போ பாருங்க, இது மாதிரி அழுத்தின பிறகு பண்ணிட வேண்டியதான். இப்போ பாருங்க, காலிஃப்ளவர் கோபி கீமா ஊத்தாப்பம் ரெடி. இப்போ பாருங்க, கலர்ஃபுல்லாக இருக்கு பாருங்க, கோபி கீமா ஊத்தாப்பம். சுட 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 உங்களுக்கு கோபி கீமா ஊத்தாப்பம் ரெடி. இதுக்கு நீங்கள் தேங்காய் சட்னி தொட்டு சாப்பிடலாம், கார சட்னி தொட்டு சாப்பிடலாம், எது வேணாலும் தொட்டு சாப்பிடலாம்.